கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் என்பது எதிலே உறுதிப்படுத்தப்படுகிறது என்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே அது உறுதிப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. உள்ளத்தின் நிறைவனால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம், ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற வைராக்கியம் என்ன என்பது நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே நாம் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நமக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குன்னா, நம்பிக்கையுள்ள வார்த்தைகளாக, விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக அது புறப்பட்டு வரும். ஒருவேளை நம்முடைய உள்ளத்துல அது விசுவாசம் இல்லாமல், கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல், அனலுமின்றி குளிருமின்றி இருந்தோமானால் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? அனல் உள்ளதாக இருக்காது, வெது வெதுப்பாக தான் இருக்கும். இந்த நாளிலே வேதத்துல பார்க்கிற போது ஒரு 3 வாலிபர்கள் ஆண்டவர் மீது எப்படிப்பட்டதான விசுவாசத்தை அவர்கள் வைத்திருக்கிறார் என்பது அவர்களுடைய வாயின் வார்த்தைகளாலே அறிந்து கொள்ளும்படியாக பேசுகிறார்கள். தானியேல் 3வது அதிகாரம் 7வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்களுக்கு உயிர் போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி போட போகிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற போது, நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிற போது மாத்திரமே ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவரை போற்றி புகழ்வர்களாக, ஆண்டவருடைய நம்பிக்கையில சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போது ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோம், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் மீது. ஆனால் நமக்கு ஏற்படுகிற சோதனைகளிலே, நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் மத்தியிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வாலிபர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அறிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபு வாயினால ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்கு விரோதமாய் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் எழுந்த போதிலும் அப்படி இருந்ததினாலே தான் அவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் வைராக்கியம், விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசம் உள்ளவராக, நீங்கள் அதிலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி ஆண்டவருக்கு நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிற போது ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவராக, உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அக்கினி சூளையில நீங்கள் நடந்தாலும் உங்களுடைய தலை முடி கூட என்ன பண்றது இல்ல, கருகி போவதில்லை. அந்த சாத்ராக் மேஷாக்கினுடைய தலை முடி கூட என்ன பண்ணவே இல்லையா, கருகி போகவில்லை. அவர்களை அக்கினி ஜுவாலையில தூக்கி போட போன அந்த மனிதர்கள் இறந்து போனார்கள், ஆனால் இவர்களுடைய தலைமுடி ஒன்று கூட கருகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைராக்கிய விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். நிச்சயமாகவே அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து, உங்களோடு அவர் சோதனைகளில் உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்களை அதிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணார்? அக்கினி ஜுவாலையில 3 பேராக தூக்கி போட்டவர்கள் எத்தனை பேரா இருந்தாங்க? 4 பேராக சுற்றி நடந்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எதற்காக வென்றால், உங்களுடைய விசுவாசம் என்பது வைராக்கியத்தோடு இருக்கிற விசுவாசமாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக
நிச்சயமாகவே அப்படி இருக்கிற உங்களை ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் கைவிடாத ஆண்டவராக, உங்களை தப்புவிக்கிறவராக, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. God bless you.